ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு. கேங் ரஜினி கேங் எப்படி இருக்கும்னு நீங்க 27th நவம்பர் கண்டிப்பா பாப்பீங்க. ஐ பர்சனலி பிலீவ் கண்டென்ட் இஸ் த கிங். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங். அண்ட் அந்த கண்டென்ட் நம்புறவங்க கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ். அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து எப்படி வருதுன்னா, when the captain of your ship, that is the director, Mr. Ramesh Bharati, அவர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுல வந்து he was an editor. அவங்களோட சின்ன பயோகிராஃபி மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்போயே வந்து நான் வந்து நினைச்சேன், எடிட்டரா இருக்காங்க. ஹீஸ் அ வண்டர்ஃபுல் எடிட்டர். ஐ மீன் ஐ கான்ட் ஈவன் டெல் யூ. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட படத்தோட பேர் வந்து ஆதியும் அந்தமும். அந்த படத்துல வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து எனக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் வந்து ரீச் ஆனாங்க அண்ட் அக்செப்ட் பண்ணாங்க என்ன அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்ல அவங்களோட growth பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர், ஸ்டோரி டெல்லர், டிரெக்டர். ஏன் சொல்றேன்னா, இப்போ சமீபத்துல எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபிலிம் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து முருகேசன் +2. அது Z5ல வந்து இந்த மாசத்திலேயே வந்து வரப்போகுது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஃபிலிமை வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் 8 daysல முடிச்சிருக்காங்க. வித் கம்ப்ளீட் இட்ஸ் வேற லெவல் ஒரு வெப் ஃபிலிம். நீங்க பாப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். so beautifully executed with such a limited timeல வந்து அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. I really have a strong feeling டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் அ ஷிப் வந்து கரெக்டா இருந்தாருன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. செகண்ட் திங் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ், the music director of this film. யூனோ சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா தேவை. ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. I have a feeling that one opportunity he's just waiting for it because he's one of the finest knowledgeable music directors in the industry today, and I'm sure he has a fantastic future in the near coming years. அதே மாதிரி வந்து இந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் சதீஷ், அவர் வந்து முருகேசன் +2ல அவரும் இந்த இது ஆக்சுவலி வந்து நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் செலிப்ரேட்டிங் இட். இது என்னோட கேங். இது ரஜினி கேங்க் முன்னாடி இது என்னோட கேங். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி தட் கிஷன் சார் வந்து ரஜினி கிஷன் சார் வந்து இந்த பியூட்டிஃபுல் டீமை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டீம் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட ஐ ரியலி ப்ரே காட் that this should be a very big success and in the company வந்து in future they should do lot of films and entertain all of us. Thank you very much. முன்னாடிலாம் வந்து படம் எடுத்தோம்னா எஃப்எம்எஸ்ன்னு ஒரு ரேட் இருக்கும். ஒன்றுமே இல்லாத சின்ன படத்தை கூட ஆடியோன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், சேட்டலைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் கடந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படம் ஒரு 10 லட்சம் போகும், அந்த படம் ஒரு 50 லட்சம் போகும், அந்த படம் 5 கோடி போகணும் ஒரு வியாபார உத்திகள் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடின்னு ஒன்று வந்து சேட்டலைட்டுன்னு ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய படங்கள் இருந்தாலும் அதனை மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கை. ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கு வாழ்த்து சொல்லி, இங்கே தண்டியிலிருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பது, எங்களுடைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருந்தது, சினிமாவை வியாபார ரீதியாக வாழ வைத்துக் கொண்டிருந்தது அந்த பக்கம் சன் டிவி நிறுவனம். குறைஞ்சது ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜெயா டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க சேட்டலைட். அந்த பக்கம் கலைஞர் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. அந்த பக்கம் இந்த பாலிமர்லேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இந்த பக்கம் ராஜ் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இப்படி இருந்த தமிழ் சினிமா இப்பொழுது படங்கள் வாங்குவதில்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஓடிடி கூட நிறுத்தணும்னா இந்த நிறுவனங்கள் சேட்டலைட்டோடு ஓடிடி வாங்கினா இன்னைக்கு 250 படங்களை 200 படம் நீங்களே தமிழ் சினிமாவை வழிநடத்தலாம். வேற எந்த சேனலும் வர முடியாது. ஏன் இந்த சேனலை நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா,
எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். மற்ற சேனலில் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. தந்தி டிவி ஏன் வந்திருக்கான்னு கேட்டினா, தந்தி தமிழகத்தில் தமிழ் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பூமியில் தந்தி டிவி தயவு செஞ்சு இந்த தந்தி டிவியின் வாயிலாக என்னுடைய பணிவான கோரிக்கை, தமிழகத்தில் சினிமாவில் வாழ்ந்தது தந்தி டிவியாலும் தந்தி பேப்பராலையும் படித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தவங்க. உங்கள் நிறுவனம் தயவு செஞ்சு முதல் வந்து நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேய் ஒர்க்கு இவர். ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினைச்சேன், அவரு ஒரு சொப்பமான நாட்கள் கேட்டாரு, இதுல எப்படி இவ்வளவு சீன் நீங்க எடுத்துவீங்களா? அண்ணே நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா வந்து நாட்கள் கம்மியே தவிர ஆனா கால் சீட்டா பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். காலையில ஆரம்பிச்சாருன்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போவோம். ஏன் நான் ஒரு பேய் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்ல. காலையில வந்து அப்படி பாத்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாள்ல 7 நாள் பாத்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குனர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. சிம்மை வந்து உதவி இயக்குனர்களும் அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலா இது பண்ணாரு. இப்போ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் டிராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த் டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க, அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கேட்டுட்டாரு. பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டர்ன் வந்துருவான்னு பயந்து அதான் வச்சு நான் சூப்பர் சார் அப்படின்னேன். அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்ற போது. அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதுல சூப்பரா பண்ணியிருக்காரு, முறைமாமன் கேரக்டர். ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி மொட்டராஜன் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும், ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். குறுகிய காலத்துல இப்படி ஒரு நிறைவா ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்புறோம். தேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி கிங் இந்த ஒரு அற்புதமான படைப்புல எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபத் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். பொதுநலமா நீங்க நிறைய படம் மியூசிக் பண்ணணும், சுயநலமா எல்லா படத்துலையும் என்னையும் பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை நாயகன் என்னன்னு தெரியல, கூல் சுரேசனை பக்கமே முகம்போது அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாடலாசிரியர் மாதிரி கையில் பேனா பேப்பரை வச்சுக்கிட்டு ஒன்று விடாமல் வாட்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சாரை அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் ரெக்கார்டிங் நடக்கும்போதே நான் பார்த்தேன், அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள், உலக ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன், வணங்குறேன். எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள், பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, மக்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர்கள், பாடகர்கள் மற்றும் இயக்குனர் சார், தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஜினிகே குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுக்கு நன்றி. அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வரணும், நிறைய ஆடியோ ரிலீஸுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது நம்ம டைரக்டர் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லும் போது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இது காமெடி ஃபைட் வித் ஆக்ஷனோட சார் வந்து கிஷன் சார் வந்து இது பண்ணும் போது எப்படின்னா
ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து சொன்னா எப்படி சடனா வந்து அது இதை வந்து எப்படி கேப்சர் பண்ணிப்பாங்களோ அந்த ஸ்டைலும் இதுவும் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே வந்து இது ஷார்ட்டா வந்து நாங்க டைம் பீரியட்ல வந்து மார்னிங் 10க்கு ஆரம்பிச்சு 2:30 முடிச்சிட்டோம் இந்த ஃபைட்டை. இதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது ஒர்க் பண்றதுக்கு. எல்லாருக்குமே இந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே டிஓபி சார், அப்புறம் வந்து ப்ரொடியூசர், அப்புறம் டேரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இதை வந்து தியேட்டர்ல பார்த்து ரசிச்சு எல்லாரும் சந்தோஷப்படுமோ கேட்குறேன். தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே எல்லாருக்கும் இந்த டீம்க்கே சொல்லணும். பிகாஸ் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ஐம் ரியலி ரியலி வெரி தேங்க்ஃபுல். ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரஜினி கிஷன் சார், முக்கியமாக ரமேஷ் பாரதி அண்ணன். ஸோ வந்தோடனே அவர் தான் டக்குன்னு கால் பண்ணார், அப்பா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, ஸோ நம்ம டீம் அப்படியே நம்ம பண்ணுறோம், ஸோ யூ ஷுட் பி தேர்னாரு. அண்ட் அந்த டீமோட ப்ராசஸே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ப்ராசஸ். கம்போசிங்காக இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி. அண்ட் வந்து இந்த ஒரு டெக்னீஷியன்ஸும் தேவர் லைக் என்ன சொல்கிறது, ப்ரைஸ்லெஸ் ஜெம்ஸ் அவங்கலாம். They gave their entire best to this project. So starting from my singers, my lyricist, அவர் ஆக்சுவலி ஒரு பாட்டு இல்லை 3 பாட்டு எழுதியிருக்கிறாரு. அண்ட் சிங்கர்ஸ் தீப்தி சுரேஷ், ஜிவி பிரகாஷ் குமார் சார், பத்மஜா அண்ட் ஆந்தோனிதாசன் சார். ஆந்தோனிதாசன் சார்லாம் ஃபயர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வேற லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மிஸ்டர் என்டர்பிரைசஸ் மிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வச்சுருந்தோம். அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க்கிங் வித் திஸ் brilliant lovely team, and I had one of the best times in recording studios. So பெரிய தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ப்ரெசென்ட் ஓவர் ஹியர். நீங்கள் எல்லாருமே தான் இந்த ட்ரீம் என் கையில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். அண்ட் வந்திருக்கும் ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரி படம் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு டு கெட் அஸ் டு அ ஹையர் பொசிஷன், அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் audience, everyone, I'm really thanking you from the bottom of the heart. இவ்வளோ தூரம் எங்களை எடுத்துன்னு வந்து விட்டதுக்கு. And we ask you to keep supporting us in our further projects. Thank you so much. சென்னை திரை நடிகரா கடந்த 2014 விஜய் தொலைக்காட்சியில நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடிஷன் மூலமா நான் சரவணன் மீனாட்சியில அறிமுகமான என்னுடைய குருநாதர்கள் பிரவீன் பன்னட் மற்றும் ரமேஷ் அண்ணா கேமராமேன், அவங்க எல்லாம் அப்படிதான் செதுக்குனாங்க. அடுத்தது ஈரமான ரோஜாவே எனது பெரிய குருநாதர் திரு பிரான்சிஸ் கதிரவன் அண்ணன், அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு மாணவன் தான். அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் என் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஈரமான ரோஜாவை முடிச்சுட்டு தேன்மொழி பிஏ, அதுலேயும் பிரான்சிஸ் கதிரவன் அண்ணன் தான் நம்மளை அழைச்சாங்க. அதுக்கப்புறம் கணம் காலங்கள் சீசன் 3 நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் கூட அவங்க கேங்ல, இது எப்படி ரஜினி கேங்கோ அது வந்து கூல் கேங்கு, அதில் நான் வந்து அவர் கூட இருப்பேன், அதில் ட்ராவல் பண்ணேன். அதில் ஒரு நல்ல வாய்ப்பு. அங்கதான் இன்னைக்கு படைப்பு நாயகன் எங்கள் ரமேஷ் பாரதி அண்ணனை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அங்கதான் அவர் என்னை பார்த்தாரு. திரு ஆண்டனி அவர்களுடைய நட்பும் கிடைத்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமியில என்ன வந்து கவுன்சிலர் ஏழுமலையா பார்த்துருப்பீங்க, அதில் நல்ல ஒரு நேம் கிரியேட் ஆச்சு. இப்போ தனம் சீரியல்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டிஓ சுதாகரா, நமது நண்பர், என்னோட நண்பர் திரு நிவாஸ் அதித்தன் வந்திருக்காரு. அவரோட கேம் ஆஃப் லோன்ஸ் அடுத்தது ஒரு படம் வருது. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் நீங்க கொடுக்குற சப்போர்ட் அதுதான் எங்களை வளர்த்து விடும். வாய்ப்புக்கு நன்றி. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணமா இருந்தக்கூடிய திரு சந்துரு அவர்களுக்கு, விஜய் டிவி சந்துரு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து உண்மையிலேயே நான் ரஜினி கேங், என்னையே பாத்தீங்கன்னாலே நான் ரஜினி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் ரஜினி மாதிரி தான். ஏன்னா ரஜினி அப்படிங்கிறது எனக்குள்ள அவ்வளவு ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம். என் முதல் படம் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரையில கால் வச்சிருக்கேன். முதல் படமே ரஜினி அப்படின்னு ரஜினி கிஷன் அவரோட நான் சேர்ந்து நடிக்கும் பொழுது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறவர் ஒரு ஃபீல். தேங்க்யூ. இந்த ரஜினி கேங்கை பத்தி பேசும்போது நம்முடைய கேப்டன் ரமேஷ் பாரதி அண்ணாக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அவருக்கு நான் ரெகுலரா வந்து அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எனக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற சமையல் மாஸ்டர், ஹோட்டல் ரிலேட்டடாவே கிடைச்சிட்டு இருக்கும். அது மாதிரி கணக்காணும் காலங்கள்லயும் அண்ணன் கூட இந்த ஹோட்டல் மாஸ்டரா கிடைச்சது.
அதுல என்ன சொல்ல வரேன்னா, நான் அண்ணனை வந்து ஒரு நல்ல ஹோட்டல் செஃப்பா நான் வச்சு சொல்லணும்னா, ஒரு சின்ன பட்ஜெட்ல சாப்பிட்றவங்களுக்கும் ஒன்றாகாம முதலாளிக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்க மாதிரி கம்ஃபர்டபுளா பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலை வந்து அண்ணன், நல்ல கலைத்திறமை வந்து அண்ணன்கிட்ட இருக்கு. அவரால் நாங்கள் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரஜினி கேங் படம் நிறைய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து உங்களை கேட்டுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், நம்முடைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இந்த ஒரு குறுகிய காலத்துல எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்த்து இதை வளர்த்து விடணும்னு, இது போல நிறைய படங்கள் வரதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் மேல இன்னொரு நல்ல விஷயம்னா, முனிஷ்காந்த் தானே வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர். அவரை சந்திச்சு பல விஷயங்கள் பேசுறதுக்கும் எனக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருங்க.